சுவனத்துல ஒரு மாளிகை, அதுவும் தங்கம், வெள்ளி, மரகத கற்களால் ஆனது. அது யாருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சுவனத்துல ஒரு மாளிகை இருக்கு, அதுவும் தங்கம், வெள்ளி, மரகத கற்கள், யாக்கூத் கற்களால் ஆனது என்பதாக. இதை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இது யாருக்குரியது என்பதாக கேட்டாங்க. அப்ப ஆயிஷாவே, யார் துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள், அதாவது அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரியது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. மேலும் சொன்னாங்க, யார் அரஃபா நாள் அன்று நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 30 விதமான நன்மைகளை தரான், 30 விதமான பாவங்களை விட்டு பாதுகாப்பு தரான் என்பதாக சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, நாட்கள்லயே சிறந்தது அரஃபாவுடைய நாள். அது நன்மைகள் மற்றும் பரக்கத்துகளை பொருந்திய நாள், கருணையும் மன்னிப்பையும் பொழியக்கூடிய நாள். யார் அந்த தினத்துல நோன்பு வைக்கிறாங்களோ அரஃபா தினத்துல ஹாஜிகளுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் அவருக்கும் நரகத்திற்கும் 70 ஆண்டு தொலைதூரத்தை ஏற்படுத்துறான். சுபஹானல்லாஹ். ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுனால 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. சொர்க்கத்துல நமக்காக மாளிகை கட்டப்படுது. ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை நமக்கும் வருது. நரகத்தை விட்டு 70 ஆண்டு தொலைதூரம் ஏற்படுது. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அரஃபா நாள்ல நோன்பு வைத்து இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து வெகுமதிகளையும் பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும்.